ஒருங்கிணைந்து நல்லபடியாக செய்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 50% படிவங்களை திரும்ப பெற்றுள்ளார்கள் நேற்றைய தினம். இன்னும் இருக்கின்ற 10 நாட்களில் அனைத்து படிவங்களையும் எத்தனை வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டதோ அத்தனை படிவங்களையும் நாம் பெற்றுவிடுவோம் என்று உறுதியாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது இந்த எஸ்ஐஆரை ஏன் கொண்டு வந்துகிறோம், ஏன் வந்தோம் என்று பிஜேபியும் அதை ஆதரிக்கிற அதிமுகவினரும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பீகார் மாதிரி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, ஏமாத்திடலான்னு பார்த்தாங்க. ஆனா இங்க பிஎல்ஏவுக்கே பாடம் எடுக்கிற வாத்தியர்கள் எல்லாம் நம்ம துணை செயலாளரும் பிஎல்ஏ தெரிவித்துக் கொண்டு கூட்டத்தினை சிறப்பாக ஏற்பாடு செய்து மனிதநேயத்திற்குரிய எம்எஸ்கே ரமேஷ் அவர்களே, அப்புறம் வந்து எஸ்ஐஆர் இது வந்து ஃபார்ம் வந்து மொத்தம் 10,000 ஓட்டு வந்து வாக்காளர். அது வந்து ஒரு 7,000 ஃபார்ம் தான் கொடுத்தாங்க. அது வந்து இப்போ வந்து 1113 ஃபார்ம் வந்து நேற்றுக்கு வந்து அவங்க எல்லாம் சேர்த்து பெற்றிருக்கிறாங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த எஸ்ஐஆர் ஃபார்மும் நேற்றும் நிறைய ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஆனால் சகோதரி அபிராமி அவர்கள் சொன்னது போல நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால கொஞ்சம் தான் இது பண்ணியிருக்காங்க, மிச்சம் இன்னும் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அதுவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை இந்த கூட்டணி வாயிலாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புகள் நன்றி கூறுவது நன்றி. தான் நம்மளுக்கு இருக்கிறார்கள் என்று நீங்க நினைக்கக்கூடாது. அவர் எதையும் மிஞ்சக்கூடிய வகையில் தான் நம்முடைய கழக தலைவர் அந்த தளபதி அவர்கள் அந்த வகையில் தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று எஸ்ஐஆர் நம்ம தவறு செய்து விடுவோம். அதை நம்ம பீகாரில் இருக்கிற போல தவறை தமிழ்நாட்டிலே நடந்து விடுவோம் என்று நீங்கள் அச்சப்பட வேண்டாம். திருத்த பணிகளில் எங்களுடைய ஒன்றியத்தில் 54,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள், இதில் 35,400 வாக்காளர்களுக்கு நேற்று மாலை வரை படிவங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 9,500 வாக்காளர்களிலிருந்து பூர்த்தி செய்யப்பட்ட